எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். பணமுதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த வாரம் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ட்ரேடிங் வியூவில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷனில் ஆர்எஸ்ஐன்னு டைப் பண்ணுங்கள். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாட்டமில் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் விசிபிள் ஆகும். அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த 14 இருக்குது இல்லையா, அந்த 14 டேஸோட மூவிங் ஆவரேஜ் தான் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் எதுவுமே நீங்கள் மாடிஃபை பண்ணாதீங்க. ஸ்டைல் போயிடுங்க. அதில் ஆர்எஸ்ஐ இருக்கிறதா மெயின் லைன், இந்த ஒயிட் கலர் தெரியுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடுங்க. ரெண்டாவதுக்கு பேஸ் லைன் தேவையில்லை, எடுத்து விட்டுருங்க. அடுத்து எல்லாம் அப்படியே விட்டுருங்க. இதில் ஆர்எஸ்ஐயோட அப்பர் பேண்ட் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. அப்பர் பேண்ட் வந்துட்டு இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட 70 வேல்யூ, இதுதான் பேசிக்காக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். மிடில் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் கலரில் நான் கொடுத்துருக்கேன். கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைன் வேணாலும் நீங்கள் டாட் லைனை வச்சுக்கலாம். நீங்கள் டாட் லைன் வச்சுருக்கிறேன். அது வர ஆவரேஜ் வேல்யூ வந்து 50. அப்புறம் வந்துட்டு பாட்டம் லோவர் லைன் வந்துட்டு க்ரீனில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு 30. இந்த 70 30ங்கிறது தான் பேஸ் லைனாக இருக்கும். இது எல்லாருமே யூஸ் பண்ணுறது. அதே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா எடுத்து விட்டுறலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பேக்ரவுண்ட் வச்சுருக்கிறேன். மீதி எல்லாம் அப்படியே விட்டுருங்க. இந்த ஓவர் பாட் அண்டு ஓவர் சோல்டுன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு கலர் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இருக்கும். அந்த ரெட் க்ரீன் இருக்கும், அதே நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மாடிஃபை பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆகும். இதை உங்களுக்கு எந்த அளவுக்கு விசிபிள் தெரியணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு இன்ஃபோசிஸ் ஸ்டாக் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2022 உங்களுக்கு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரும் இந்த ஸ்டாக்கோட அப் மூமெண்ட்டு டவுன் மூமெண்ட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுங்கிறத நான் உங்களுக்கு இதில் சார்ட்டில் வரைஞ்சி காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2022 இங்கே பாருங்கள், டாப்பில் அதோட டாப் ப்ரைஸ் எல்லாம் நான் இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் 1900ங்கிறது அதோட ஹை ப்ரைஸாக இருந்தது. ஸோ அந்த இடத்த நான் வந்துட்டு 1ன்னு இப்போ மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லோ வந்துட்டு செகண்ட் டைம் ஹை வந்து திரும்ப 2ன்னு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லோ வந்துட்டு ஹை போனது 3ன்னு மார்க் பண்ணுறேன். திரும்பவும் லோ வந்துட்டு ஹை போனது 4, அதே மாதிரி லோ வந்துட்டு ஹை போனது 5ன்னு வைக்கிறேன். ஸோ இப்போ அந்த லோ வந்ததெல்லாம் நான் திரும்ப அகைன் 1 2ன்னு அந்த நம்பரையே மாடிஃபை பண்ண போகிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக ஹையில் இருக்க நம்பர்லாம் 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டேன். பாட்டமில் இருக்க நம்பரெல்லாம் நான் க்ரீன் கலரில் இப்போ கொடுக்குறேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து எங்கே லோ வந்துச்சோ அந்த இடத்த நம்ம 1ன்னே திரும்ப கொடுக்க போகிறோம். கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 2லேருந்து எங்கே லோ வந்துச்சோ அங்கே 2 அகைன் 2ன்னு கொடுத்துருக்கேன். 3லேருந்து திரும்ப லோ வந்தது 3ன்னே கொடுத்துருக்கேன். 4லேருந்து அகைன் லோ வந்தது 4, 5க்கு அப்புறம் திரும்ப வந்த லோ 5ன்னு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஹையிலேருந்து டவுன் வந்ததெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஹை ஒரு டவுனு சேம் நம்பரில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்எஸ்ஐயில் அதே டைமில் அந்த ஹை இருக்கிறத 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம். அந்த இடத்துல எங்கே ஹை இருந்தது 3, அப்போ ஆர்எஸ்ஐயில் அந்த இடத்துல 3ன்னு மார்க் பண்ணுறோம். 4 மார்க்கெட் ஹையில் இருந்தப்போ திரும்ப ஆர்எஸ்ஐயில் 4 மார்க் பண்ணுறோம். மார்க்கெட் ஹையில் இருந்த இடத்த 5ன்னு மார்க் பண்ணுறோம். இப்போ அகெயின் பாட்டம் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த இடத்துல நம்ம பாட்டம்லேயும் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் நம்ம அந்த 1 2 3 4 5ன்னு திரும்ப மார்க் பண்ண போகிறோம். அதே க்ரீன் கலரில் இப்போ நீங்கள் பாட்டமில் 1லேருந்து இன்ஃபோசிஸ் ஃபஸ்ட்டு டவுன் ஆன இடத்துல க்ரீனில் 1 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்லையும் நம்ம க்ரீனில் 1ன்னு டைப் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு டவுன் ஆர்எஸ்ஐ 30க்கு வந்தப்போ 1லேருந்து க்ரீன் 1, செகண்டில் திரும்ப 30 வந்தப்போ 2, திரும்பவும் ஆர்எஸ்ஐ 30 தொட்ட இடத்துல 3, அகெயின் பாட்டம் வந்த இடத்துல 4, லாஸ்ட் வந்துட்டு 5. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்டாக்கும் இதுவும் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிருக்கும். அதாவது ஆர்எஸ்ஐ 70 எப்போல்லாம் வந்திருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கும் ஹை போயிருக்கும். ஆர்எஸ்ஐ 30 எப்போல்லாம் டச் ஆகிருக்கோ அப்போல்லாம் ஸ்டாக்கும் லோ வந்திருக்கும். இதை நான் இப்போ லைன் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஐ 1 இங்கேருந்து என்ன இருக்குது, ஸ்டாக் வந்துட்டு கீழே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் தெரியணுங்கிறதுக்காக ஜஸ்ட் ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ 1லேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஆர்எஸ்ஐயில் எங்கே இருக்குது, 70 ரீச் ஆனோடனே அங்கேருந்து 30 நோக்கி போயிருக்கு, அங்கேயே டவுன் ஆகிருக்கு. ஸோ அந்த இண்டிகேட்டர் முன்னாடியே காட்டியிருக்கு நமக்கு. ஆர்எஸ்ஐ 70 டச் ஆனோடனே இறங்கிருக்கு. 2லையும் பாருங்கள், 2லேருந்து அகேன் மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. இங்கே ஆர்எஸ்ஐ 2ல் இருந்தப்போ எங்கே இருக்குது, மார்க்கெட் 70லேருந்து இருக்குது. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் 70. ஸோ 70லேருந்து திரும்ப 30 நோக்கி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மாதிரி இது ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதை முதல்ல இண்டிகேட் பண்ணுறது இது தான். இப்போ 3லையும் பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஆனால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் 70ல் வந்திருக்கு. 70 வந்தோடனே ஓகே இந்த ஸ்டாக் இதுக்கப்புறம் திரும்ப டவுன் ட்ரெண்ட் போகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதே போல் தான் 4ம் பாருங்கள், மார்க்கெட் அந்த உச்சத்துலேருந்து டவுன் ஆகிருக்கு, 4லேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் முன்னாடியே 7 தொட்ட உடனே இங்கே ரீச் ஆன உடனே 30 நோக்கி திரும்பவும் ஃபால் ஆகிருக்கு.
ஃபிஃப்த்லேயும் பாருங்கள் ஸ்டாக் அந்த ஹைலேருந்து திரும்ப டவுனாக இறங்கியிருக்கு. RSI இண்டிகேட்டர் வந்துட்டு அது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுச்சு 70 தொட்டோடனே மார்க்கெட் இறங்க போகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கு. இதில் என்ன புரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் எப்போல்லாம் RSI இண்டிகேட்டர் 70 தொடுறாங்களோ அப்போல்லாம் மார்க்கெட் திரும்ப அந்த ஸ்டாக்கோ மார்க்கெட்டோ கீழே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. அதே மாதிரி பாட்டம் எப்போல்லாம் 30 தொடுதோ அப்போல்லாம் அப்பாக போகுதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே பாட்டமில் 1 2 3 அந்த க்ரீன் போட்டப்பெல்லாம் பாருங்கள் திரும்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதையும் நம்ம லைன் போட்டு பார்த்துடலாம். இந்த லைன் உங்களுக்கு ஜஸ்ட்டு க்ரீன் கலரில் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் RSIயில் எப்போல்லாம் பாட்டம் வந்திருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் அப்பா போகுதுங்கிறது. ஸ்டாக்கு 1லேருந்து பாட்டம்லேருந்து மேலே போயிருக்கா, ஆனால் RSI இண்டிகேட்டர் முன்னாடியே இண்டிகேட் பண்ணியிருக்கு பாருங்கள். RSI இண்டிகேட்டர் என்ன பண்ணியிருக்கு 30லேருந்து மேலே போயிருக்கு. அப்போ 30ல் இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் இது அப் ட்ரெண்ட் திரும்ப போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவதும் பாருங்கள் இங்கே RSI இண்டிகேட்டர் வந்துட்டு ஸ்டாக்கு மூவ் ஆயிருக்கு, RSI இண்டிகேட்டர் 30 தொட்டுருச்சு. ஸோ ஸ்டாக் மூவாக போகுதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்போ தேர்ட்லேயும் பாருங்களேன் ஸ்டாக் தேர்டிலேருந்து மேலே போயிருக்கு, அதுக்கு முன்னாடியே RSI 30 வந்துருச்சு. அப்போ இங்கேருந்து நீங்கள் மார்க்கெட் மேலே போகுதுங்கிறது லேட்டாக தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஃபோர்த்தும் பாருங்கள் மார்க்கெட் அப்பாக இருக்குது, ஆனால் RSI இண்டிகேட்டர் 30 ரீச் ஆகிருக்கு. 30 ரீச் ஆனாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே தான் போக போகுது, இந்த ஸ்டாக்கோ மார்க்கெட்டோ அதுக்கப்புறம் மேலே போக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்கும். RSI 70 தொடும்போதெல்லாம் உங்களுக்கு அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும், 30 வரும்போதெல்லாம் திரும்ப அப் ஆகிடும். இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். எக்ஸாக்டாக இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் எல்லாத்துக்கும் ஷூட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு 50% டெக்னிக்கல் நீங்கள் வச்சுக்கணும். பட் அந்த ஸ்டாக்கோட அனலைஸையும் நீங்கள் கற்றுக்கணும். இதை மட்டுமே 100% நம்பி எப்பயுமே ட்ரேடோ இல்லை பையிங்கோ பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக 2023ல் இன்ஃபோசிஸ் எப்படி இருக்குது பாருங்கள். RSI 30லேருந்து 70, 70லேருந்து 30, அகைன் 30 தொட்டோடனே 70 மூவ் ஆயிருக்கா. ஸோ ஸ்டாக்கும் பாருங்கள் RSI எந்த மூவ்மெண்ட்டில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் ஸ்டாக்கும் மூவ் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து இப்போ ஹையில் இருக்குது, RSI 70 ரீச் ஆயிருக்கு, ஏறக்குறைய 80 ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் இங்கேருந்து டவுன் ஆகணும். பட் உடனே நாளிலிருந்து இறங்குமா அப்படின்னா அது நடக்காது சில நேரத்தில். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன், இவங்க கவனமாக பாருங்கள். ஸோ இங்கே நான் அதே இன்ஃபோசிஸ் தான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் சார்ட்டை 2023லேருந்து. இங்கே என்ன பேசணும், இப்போ RSI வந்து 80ல் இருக்குது கரண்ட் செனரியோவுக்கு. அப்போ என்ன பண்ணும், RSI 30க்கு வரணும், டவுன் ஆகணும். RSI டவுன் ஆனால் என்ன ஆகும், ஸ்டாக் ப்ரைஸும் இங்கேருந்து டவுன் ஆகணும். இதுதான் ப்ரெடிக்ஷன், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆனால் இது சில சமயம் மாறி நடக்கும். இங்கே பாருங்களேன் இந்த இடத்துலையும் RSI வந்துட்டு 70 தொட்டிருக்கு, ஸ்டாக் ப்ரைஸும் இந்த இடத்துல கொஞ்சம் ஹையில் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம் RSI 70ல் இருக்குது, அடுத்து 30க்கு தான் வரணும், 30க்கு தான் வந்திருக்கு. ஆனால் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸ்டாக்கில் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக கீழே வராமல் RSI ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துருக்கு. ஸ்டாக் வந்துட்டு சின்னதாக ஒரு டவுன் கொடுத்துட்டு ஒரு ஹை போயிட்டு திரும்ப இறங்கிருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள். ஆனால் RSIயில் அந்த பெரிய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியல. ஆனால் ஸ்டாக்கில் ரொம்ப பெருசாக இருக்குது. RSIயும் பாருங்களேன் லைட்டாக வந்துட்டு டவுன் வந்துட்டு அப்போ 70 போயிட்டு திரும்ப 30 வந்திருக்கும். ஸோ ஆனால் ஸ்டாக்கில் அது மூவ்மெண்ட்டு பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் உடனே அந்த இடத்துல போய்ட்டு செல் எடுத்துருந்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸ்டாக்கில் நீங்கள் கண்டினியூஸாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்லாம் உங்களால் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இந்த ஸ்டாக்கு இப்போ நம்ம RSI 80ல் இருக்கிறதுனால உடனே டவுன் ஆகும், நீங்கள் போய் செல் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம எந்த சஜெக்ஷனும் பண்ணலை. செபியும் ரெஸ்ட்ரிக்ஷனாக ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம எந்த ஸ்டாக்கையும் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் RSI 70ல் இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கு கொஞ்சம் கேஷியஸாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் டவுன்ஃபால் 30க்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சிட்ருப்போம். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் எடுத்துருக்கிற ஸ்டாக்லேயே அனலைஸ் பண்ணணும்ல, எந்த ஸ்டாக் வேணால் எடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் 80ல் RSI இருக்குது, டவுன் சின்னதாக கொடுத்துட்டு ஒரு ஹை போயிட்டு கூட இறங்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக கூட இறங்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கோங்க உங்களோட டெக்னிக்கல் அனலைசிஸை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் வந்துட்டு இங்கே டே சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹவர்லிலையோ இல்லை வீக்லிலையோ மந்த்லிலையோ இந்த ஸ்டாக்கையும் RSI இண்டிகேட்டரையும் மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை வச்சு நீங்கள் எதில் முதலீடு பண்ணணும்னாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் IRDAI சர்டிஃபைடு அட்வைசர். நீங்கள் நம்மகிட்டையுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அது சம்மந்தமான எந்த அட்வைஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற finplanning4you@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன். பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.